சரியான திருப்பங்கள்லாம் வச்சு அதே சமயத்தில் நிலாவோட வாழ்க்கையில் நிலா இமீடியட்டாக எந்த ஒரு உண்மையும் தெரிஞ்சுக்காம தனக்கு நடந்தது ஒரு உண்மையான கல்யாணம்னே தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பமான ஒரு மைண்ட் ஸ்டேட்டில் தான் அவங்க வச்சிருக்க போகிறாங்க. கடைசியில் இது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு புது புது பொய்கள் இது வரைக்கும் சொன்ன பொய்களை மறைக்கிறதுக்கு ஏகப்பட்ட பொய்களை வந்து சோழன் சொல்ல போகிறாரோன்னு தோணுது. சிறகடிக்க ஆசையில் இந்த ரோகிணி நிறைய பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு வந்த எல்லா சீரியல்கள்லையுமே நிறைய பொய் சொல்லி கல்யாணங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு போகுது. முன்னாடிலாம் கட்டாய கல்யாணம் இருக்கும், இப்போ ட்ராக்கே மாறிடுது. அதே மாதிரி தான் இன்றைக்கி என்ன நடக்குது, நிலா அவங்க அப்பாட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அது நடக்கவே இல்லை. இதுக்கு நடுவில் வந்து அவங்க தங்கியிருக்க வீட்டுக்கு வெளியே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோழன் இருக்காருங்கிறத பார்த்துட்டு சோழன்ட்ட நீங்கள் ஏங்க நடுத்தூரில் அடிக்கிறீங்க, இது சேஃப் இல்லை அப்படின்னா, பரவாயில்லைங்க எனக்கு மனசு கேட்கல உங்களை விட்டு போகன்னு சொல்ல, அதெல்லாம் போங்கங்க நீங்கள் அப்படின்னா, இல்லைங்க உங்களுக்கு நான் போனால் பரவாயில்லையாங்கிறார் இவர். போனால் பரவாயில்லன்னு சொன்னாலும் இவங்க வந்து மனசுக்குள்ளார இவருக்கும் சரி அவங்களுக்கும் சரி நிறைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே தான் இருக்குது, சரி நடந்த விஷயங்கள் எல்லாமே. இதுக்கு நடுவில் ஊரில் நடேசன் முடிவே பண்ணிட்டார், உடனடியாக கல்யாணத்தை பண்ணணும். என் தங்கச்சியெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி நிலைமை ஆகிடுச்சு, இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரு ஊரறிய ஒரு பெரிய ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால இது சரியான முடிவு தான். பாண்டியிலேருந்து ஆரம்பித்து சேரன் பல்லவன் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்து பிரியாணி சமைக்கிறோம்லாம் முடிவு எடுத்து சூப்பராக பல பிளான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இவங்க வந்து காலைல வராங்க, சாயங்காலம் வந்து பெரிய ஒரு ரிசப்ஷன் வைக்கிறோன்ட்டு அது எல்லாரும் முன்னாடி மாலையை மாற்றணும்லாம் பிளான் பண்ண. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் திருன்னு முடிக்கிற மாதிரி சம்பவங்கள் தான். இதில் பல்லவன் கால் பண்ணி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னாலுமே உண்மை என்னங்கிறத ஒரு தெளிவாக சொல்லலை, அப்படியே லைட்டாக வந்து சொல்லிவிட்டு சொல்லாத மாதிரி அப்படியே விட்டார். இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கே தாஸுக்கு இவங்க இங்கே தான் தங்கியிருக்காங்க நிலா அப்படிங்கிறத தெரிஞ்சு நேராக வீட்டுக்கு வந்துட்டு அப்பா உன்னை பார்க்க விரும்பல, அம்மா உன்னை பார்க்க விரும்பல, உன்னை அடித்து துரத்த சொன்னாங்க, யாருக்கு யார் வந்து புள்ள, நீ தான் வந்து எங்களை அவமானப்படுத்திட்டல, போயிடு, சூர்யா வேறு அடிச்சிருக்க அப்படின்னு பேசி நீலாம் ஒரு பொறுக்கின்னு சொல்ல பலாரும் அற ஒன்று விட்டுறாங்க. இப்போ நிலா அவங்க அண்ணனை உடனே நான் பொம்பளை பிள்ளைன்னு பார்க்குறேன் அப்படி இப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்க, வாக்குவாதம் முத்தி போய் இவங்களை தள்ளி விட பார்த்தா டவக்குன்னு வந்து பிடிச்சிட்றாரு சோழன். என்ன நீ இன்னும் போகலையாங்கிற மாதிரி பார்வை பார்க்க, இதுக்கப்புறம் இங்கே அவமானப்பட்டு நிற்காதீங்க வாங்க போகலான்னு கூட்டு போகிறார் சோழன். எப்படியோ நம்ம வீட்டுக்கு வந்தால் சரின்ட்டு, ஏன்னா கால் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துருங்கிறதான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஜீப்பை வேறு ஒரு காலிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. ஸோ இப்போ சீக்கிரம் வரப்போகிறாங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள்.